நான் நேசிக்கிறேன் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பொது வெளியில் பேச தயங்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் அப்படின்றது. அதாவது செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் சரி அவங்களோட சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா, தன்னோட நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா, அவங்களோட சந்தேகத்தை கேட்க தயங்குவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னே கூட சொல்லலாம். அதனால் அவங்களோட சந்தேகத்தை அதிகமாக விடை கிடைக்கிற விஷயம். இப்போ அவங்களுக்கு செக்ஸில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கலனா கூட அவங்க சந்தேகத்தை எங்கே பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் தான் அவங்களோட எல்லா டவுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வுகளில் இந்த செக்ஸ் பற்றி அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தேடி இருக்காங்களாம். என்ன மாதிரி வெரைட்டியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு மக்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம், இந்த செக்ஸில் என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் பொது வெளியில் பேச தயங்குற விஷயத்தை இன்டர்நெட்டில் தேடி இருக்காங்களாம். அந்த மாதிரி என்ன மாதிரி கேட்டகரிலாம் தேடி இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தேடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செக்ஸ் நல்லதா அப்படின்ற ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மக்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் தேடி இருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஃபஸ்ட்டு தேடிக்கிற விஷயம்னா செக்ஸ் மிகவும் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு. அதாவது ஏன் செக்ஸ் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன தேடி இருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் செக்ஸ் நல்லதா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்களாம், செக்ஸ் மிகவும் நல்லது. ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கவலையாக இருக்கும்போது டென்ஷன் டிப்ரெஷனில் அவன் இருப்பான். அப்படி இருக்கும்போது தனக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னரோட ஆப்போசிட் செக்ஸோட பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உணர்ச்சிகள் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்ச்சி கண் வழியாக பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மூளையில் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் ஏற்படுது. அது போக அந்த பார்ட்னரை தொடும்போதோ இல்லை அந்த பார்ட்னர் இவனை தொடும்போதோ பார்த்தீங்கன்னா அவன் மனசில் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் ஏற்படுது. அது போக அவனோட மூளையில் பார்த்தீங்கன்னா டோபாமைன், செரோடியன், ஆக்சிடோசின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன்ஸை பார்த்தீங்கன்னா மூளை ரிலீஸ் பண்ணுமா, உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா பல ஹாப்பி ஹார்மோன்கள் ரிலீஸ் ஆகுமா. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு மனிதன் கவலையாக இருக்கும் போதும் சரி, அப்போது அந்த உடம்புக்குள்ளே நடக்கிற சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் வெளியிடும் போது அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அவன் என்ன தான் கவலையாக இருந்தாலும் சரி, டென்ஷனாக இருந்தாலும் ஒரு பார்ட்னர் அவனை தொடும்போது அதோட அவனோட உறுப்புகளை தொடும்போதும் சரி அவன் ரொம்ப சந்தோஷமாகறானா. இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா விரும்பி செய்கிறாங்கன்னே கூட சொல்லலாம். இதனால் ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் செக்ஸ் பண்ணும்போது அவன் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பல விஷயங்கள் நன்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுளில் மக்கள் அதிகமாக தேடி இருக்காங்க, செக்ஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் என்ன விஷயம் அதிகமாக தேடுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.